உங்களுக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படலைன்னா அல்லது ரட்சிக்கப்பட்டும் பிள்ளைங்களுக்கு போதுமான ஆலோசனை கொடுக்கலன்னா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் ஹேண்ட். வீட்டில் உட்காந்து ஃபேமிலி ப்ரேயர் பிள்ளைங்களோட பண்ணும்போது, மகனே இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது, இதை எப்போ சொல்லணும்னா அவங்க டீனேஜர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே வரணும். திடீர்னு அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குடிக்காதன்னா அவன் இன்னும் கொஞ்சம் தான் குடிப்பான். அப்போ முதல்ல சொல்லணும், மகனே இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் உன் பலனை செலவழிக்காத, மகளே நீ இந்த மாதிரி உன் பலனெல்லாம் கொண்டு வேற எங்கன்னா செலவழிச்சிடாதம்மா, உன் கற்பை வித்துறாதடா, உன் பரிசுத்தத்தை காத்துக்கோ, உன் சரீரத்தை வித்துறாத, யாரும் தொட அனுமதிக்க. இதெல்லாம் அம்மாங்க சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதனால அவள் கண்டதையும் ஆன்லைனில் போய் நெட்டில் போய் பார்த்துட்டு அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையவே தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறா. பிள்ளைகளுக்கு குடும்பத்தை எப்படி நடத்தன்னு தெரியல, திருமண வாழ்க்கை எப்படி நடத்தன்னு தெரியல, கணவரிடத்துல எப்படி பணிஞ்சு போகன்னு தெரியல, எப்படி பொறுத்துக்கணும் தெரியல, இன்லாஸோடு எப்படி ஐக்கியமாக இருக்கணும் தெரியல. ஏன் தெரியுமா? என் மகளே, என் பொருத்தனைகளின் புத்திரியே, என் கர்ப்பத்தின் குமாரத்தியை கேளு அப்படின்னு பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய், ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தா, அந்த மகள் உள்வாங்கி அவ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது முதல் தீர்மானிப்பா, ஆண்டவரே நான் வந்த இந்த குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் பொறுத்துக்குவேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க 3 மாதம் கூட தங்க மாட்டேங்கிறாங்க, 6 மாதம் தங்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன் குடும்பத்தை பூரண ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இது நமக்கு தகுதி கிடையாது, இது நம்ம ஃபேமிலி வேல்யூ, இது நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தை நடத்தும்போது கர்த்தரோடு துவங்குவாங்க, ஜெபத்தோடு துவங்குவாங்க, ஐக்கியத்தோடு துவங்குவாங்க, அன்போடு துவங்குவாங்க. ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி மதர் டு டீச் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது குடும்பம் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். தீமோத்தேயுவின் தாயும் பாட்டியும் அதை செஞ்சு அந்த பிள்ளையை வளர்த்ததுனால அந்த பிள்ளை உத்தம குமாரனாய் மாறினான்.